நேற்றைய நற்செய்தியிலே சீமோன் பேதுரு இயேசுவே நீர் மெசியா என்று சொன்ன பிறகு இயேசு தனது பாடுகளை பற்றி முதன்முறை அறிவிக்கிறார். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைய நற்செய்தி. 2ஆம் முறை இயேசுவும் தன்னுடைய பாடுகளை பற்றி அறிவிக்கிறார். மெசியா என்பவர் சிலுவை சாவின் மூலம், பாடுகள் மூலம் மக்களை மீட்கிறவர். மீட்பு சிலுவை வழியாக வருகிறது என்பதை தொடக்கத்திலே திருத்தூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை, கேட்பதற்கும் அஞ்சுகிறார்கள். ஆனால் காலப்போக்கிலே இறைவனுடைய அருளாலும் இயேசுவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்புக்கு பிறகு அதையே நற்செய்தியாக அறிவிக்கிறார்கள். பாவ மன்னிப்பை தெரிவிக்கிறார்கள், குணப்படுத்துகிறார்கள். தூயாமையானுடைய துணையோடு உலகமெங்கும் இந்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். எந்த போதனையை, எந்த இயேசுவின் போதனையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு நமக்கு காட்டுகின்ற வழியை எதிலே புரிந்து கொள்ள தவறி இருக்கிறோம். வரம் கேட்போம். குழப்பமும் பயமும் நீங்கி தெளிவு வர கடவுள் உதவி செய்வார். பிறகு நம்முடைய வாழ்விலேயும் இயேசுனுடைய பாடுகள் பலன் தரும். பிறருக்கும் இதை அறிவிக்கலாம், கொடையாக கொடுக்கலாம். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.